உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, செப்டம்பர் மாத பலன்கள் 1/9/2024 முதல் செப்டம்பர் மாத பலன்கள் 1/9/2024 முதல் 30/9/2024 வரை இருக்கக்கூடிய 30 நாட்களுடைய பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, மேச ராசிக்கு இன்னைக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்க போறோம். ஆக இந்த செப்டம்பர் மாதத்தில் முதல் பாதி நாட்கள், முதல் பாதி என்பது அற்புதமான சூரியன் வலிமை வருகின்ற காலங்கள். முதல் பாதி ஏன்னா ஆவணி 16 இருந்து ஆரம்பிக்குது இந்த செப்டம்பர். ஆவணி 16 இருந்து புரட்டாசி 14 வரைக்கும். அப்போ ஆவணி 16 இருந்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சக்தி ஆட்சி வருகின்ற ஒரு அருமையான காலம். அப்படிப்பட்ட அதற்கு அடுத்தாற்போல் சில முக்கியமான சிறப்பு புதன் ஆட்சி வருகின்றது, சுக்கிரன் ஆட்சி இப்படி சிறப்பான பலன்கள்லாம் இருக்கு. அப்போ இந்த பலன்களுடைய சிறப்பான விரிவான பலன்களை நம்ம தெளிவாக பார்ப்போம். யாருக்கு பார்க்க போகிறோம்? மேச ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியின் மூலம் நிச்சயமாக உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கையும் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனைகளும் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளாம் தீர்ந்து நல்லது நடக்க வேண்டும். பம்பா நீங்கள் உங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்த்தா ரொம்ப வேதனை. எப்படி நடக்கும்? தப்பா ஜாதகம் கையில் வச்சிருக்கீங்க, தவறான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தவறான ஜோசியத்தை பார்த்துக்கிட்டு, இப்போ தப்பான ஜாதகத்தை வச்சுக்கிட்டு தப்பான பலன் தான் வரும். உலகத்தில் எல்லா இடத்துலையும் பார்த்துட்டு ஒன்றுமே நடக்கல எப்படி நடக்கும்? எல்லாமே தப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ என்ன பொறுத்தளவு வேதனைப்படுறேன். உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்க பார்த்து உண்மையிலே வேதனைப்படுறேன். ஏன்னா முதல் விஷயம், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம், மனிதன் உருவாக்கியதல்ல. அதை தான் திரும்ப சொல்றேன். ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. மனிதர் தவறு செய்கிறார், அதை கணித்து சொல்வதில் தான் தவறு நிறைய ஏற்படும். ஆளுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான பலன்கள். இங்கே சித்தர்களும் 18 சித்தர்களும் முனிவர்களும் சப்த ரிஷிகளும் உருவாக்கிய அந்த சித்தர்கள் உருவாக்கிய முறைப்படி அந்த பஞ்சாங்கத்தின்படி முறையாக உங்கள் பலன்கள் சரியாக கணிக்கப்பட்டு சரியாக சொல்லப்படுகின்றது. அது எந்த மாற்றமே இல்லை. சொன்னது நடக்கும், நடந்தே தீரும். எங்களுக்கு எத்தனையோ இடத்துல பார்த்துங்க, பையனுக்கு ரொம்ப கல்யாணம் முடிக்க முடியும். நாங்களும் ஒரு 25 வயசுல பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பித்தோம். பையன் நல்லா படிச்சிருக்கான், கை நிறைய சம்பளம் வாங்குறான், நல்ல ஆளு நல்லா தான் இருக்கான். ஆனால் அப்போ என்ன சொல்லலாம், நல்ல அழகான பொண்ணு வேணும், நல்ல அழகான பொண்ணு வரும்ன்ற அவன் எதிர்பார்ப்பு நியாயமானது. ஆனால் பார்த்தீங்கன்னா பொண்ணு நல்லா இருந்துச்சுன்னா ஜாதகத்தில் பொண்ணு நல்ல லட்சணமாக இருக்கு, ஆனால் ஜாதகத்தில் பொருத்தம் இல்லை. ஜாதகம் நல்லா பொருந்தி வந்தால் பொண்ணு நல்லா இல்லை. அது இருந்தா இது இல்லை, இது இருந்தா அது இல்லை. நாங்களும் 25 வயசுல இருந்து ஜாதகத்தை தூக்கி ஒவ்வொரு ஜோசியராக பார்த்து என்னமோ பரிகாரம் பண்ணிட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 35 வயசு ஆயிடுச்சு. இந்த கொடுமை எங்கே போயிட்டு நோடுறதுங்க? 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சு இன்னைக்கு 35 வயசு ஆகி போச்சு, கல்யாணம் முடியாது. அதுல சில பேர் இவனுக்கு 29 கல்யாணம் முடிச்சிங்க, என்ன தாரம் 2, இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஆக இப்படி பொண்ணு அழகா இருந்தா ஜாதகம் பொருந்த மாட்டேங்குது, பொண்ணு ஜாதகம் பொருந்தி இருந்தா பொண்ணு நல்லா அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இப்படியே நாள் போயிடுச்சு. இன்னைக்கு 35 வயசாச்சு. இந்த வேதனை எங்க போய் நான் சொல்றது? இங்க வாங்க, எங்கேயும் சொல்ல வேணாம், கல்யாணம் முடிஞ்சிடும். இதைத்தான் நான் உறுதி உத்தரவாதம் கொடுக்குறேன். நல்ல கல்யாணம் முடியணும். அதாவது ஜோதிட சாஸ்திரமே பிள்ளைகளுக்கு நல்ல படிக்கணும், நல்ல கல்யாணம் முடியணும், நல்ல வேலை கிடைக்கணும், செய்கிற தொழில் விருத்தி அடையணும், செய்கிற தொழில் நல்ல முன்னேற்றம் வரணும். ஏன் தொழில் 4 நாளுக்கு நட்டமாக போகுது?
என்ன காரணம், அந்த தொழில் விருத்திக்கு என்ன பண்ணலாம், பிள்ளைகளுக்கு நல்ல தனியார் வேலை கிடைக்குமா, அரசாங்க வேலை கிடைக்குமா, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாமா, கல்யாணம் முடிஞ்சு பிள்ளைகளுக்கு அதாவது பிள்ளைக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு. பொம்பளை பிள்ளைய எத்தனையோ பொருத்தம் பார்த்தா கல்யாணம் முடிச்சு வச்சோம். இன்னைக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியா இருக்கு, ஒரு பிரச்சனையா இருக்கு. இது எதனால ஏற்படும்? நல்லா தான் பொறுத்த இருக்குன்னு சொன்னாங்க. எங்க தப்பு நடக்குது? என் பிள்ளை வாழ்க்கை இப்படி ஆகி போச்சு. இந்த வேதனையெல்லாம் இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தில் வரக்கூடாது. அடுத்து குழந்தை இல்லாத ஒரு பிரச்சனை. இதுதாங்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நடக்கக்கூடிய வேதனை. அத்தனை பொறுத்தருக்கு இத்தனை பொறுத்தருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு கல்யாணம் முடிஞ்சு வச்சு இன்னைக்கு குழந்தை இல்லை. அப்புறம் அந்த பொருத்தம் என்ன ஆகி போச்சு? ஏன் பொருத்தம் பொய்யா? ஜோதிடம் தப்புவதில்லை. ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. அதை பொருத்தி கொடுக்கக்கூடிய ஜோதிடர் கையில் தான் இருக்கு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை. ஒரு ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அந்த குடும்பம் வம்ச வாரிசோடு சொத்துக்களோடு சுகங்களோடு சிறந்து விளங்க வேண்டும் என்றால் ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது ஜோசியர் கையில் தான் இருக்கு. நம்பியாச்சுன்னா நம்பலையா, எந்த பொண்ணை பார்த்து பிடிச்சிருச்சு கல்யாணம் முடிச்சிருப்போம், அது வேற விஷயம். ஜோதிடத்தை நம்பியாச்சுன்னா அது சரியா இருக்கணும். அப்ப இவர் தான் பொருத்தம் பார்த்து கொடுத்தாரு, இன்னைக்கு என் பிள்ளை இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிடக்கூடாது. அவரை பார்த்து அவர் சொந்த மாதிரி பிள்ளைக்கு நல்லா இருக்கு, வாழ்க்கை சொந்த மாதிரி சிறப்பா இருக்கு. இதுதான் எங்களையும் வாழ வைக்கும், உங்களையும் வாழ வைக்கும். இது ரொம்ப முக்கியம். ஆக திரும்ப திரும்ப சொல்றேன், ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது. ஆக உங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உங்கள் ஜாதகத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். நடந்தேயாகும், நடந்தே தீரும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு நிகழ்ச்சியில் நல்ல ஒரு விரிவான பலன்களை மற்ற பலன்களை பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தில் அற்புதமான விசேஷமான நாட்கள் என்ன, ஒரு முக்கிய விசேஷ நாட்கள் என்ன, அதை பற்றி முதல்ல கொஞ்சம் பார்ப்போம். முதல்ல 2/9, அதாவது 2/9/2024 அன்று பார்த்தீங்கன்னா ஆவணி அமாவாசை. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த எப்படி நம்ம ஆடி அமாவாசை, தை அமாவாசை அப்படின்னு நம்ம ஒரு சிறந்த விரத வழிபாடு செய்கின்றோமோ அது பிதர்களுடைய திதியை செய்வதற்காக செய்கிறோம். இப்ப இந்த ஆவணி மாதமும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறந்த மாதமாக அமைகிறது. ஏனென்றால் பிதர்களுக்கு உரிய ஒரு சிறந்த அதாவது பிதர்ஸ்தானத்துக்குரிய ஒரு கிரகம் தான் சூரியன். அவர் ஆட்சி பெறுகின்ற சிம்ம ராசியில் இந்த அமாவாசை ஏற்படுகின்றது இந்த செப்டம்பர் 2ஆம் தேதி. ஆக இதுவும் ஒரு சிறந்த வம்சத்தில் நம்ம ஏற்பட்ட நம்ம பிள்ளைகளுக்கு குடும்பத்திற்கு ஏற்பட்ட தோஷங்கள்லாம் நீங்குவதற்கு ஒரு ஆவணி அமாவாசை என்பது இந்த 2/9/2024 வருது. அதை நல்லபடியா அந்த நிவர்த்தி பண்ணிக்கலாம். சரி, அடுத்து ஆவணி 22, அதாவது அதுக்குரிய ஆங்கில தேதி பார்த்தீங்கன்னா 7/9/2024. 7/9/2024 விநாயக சதுர்த்தி. விநாயக பெருமானுடைய அவதாரமான அந்த விநாயக சதுர்த்தி நாள் 7/9/2024. உலகமெங்கும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அந்த குடும்ப நலனுக்காக, குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வளர்ச்சி, பிள்ளையுடைய திருமண வாழ்க்கை, சொத்து சுகங்கள், குடும்பத்தில் அத்தனை யோகங்களும் ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இந்த விநாயக சதுர்த்தி. அப்படிப்பட்ட சிறப்பான நாள் ஆவணி 22 7/9/2024. அடுத்து 8/9/2024 மகாலட்சுமி விரதம். அது பெண்கள் தன் குடும்ப நலனுக்காக கொண்டாடப்படுகின்ற மகாலட்சுமி விரதம். அடுத்து 21/9/2024 21/9/2024 மகாபரணி. பரணி நட்சத்திரம் எல்லா நாட்களிலும் வருகிறது. மகாபரணி என்பது ஒரு முக்கியமான
அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியங்கள்லாம் செய்து, அரசு வேலைக்கான முயற்சிகள் செய்து, இல்லை சொந்த தொழிலுக்கான முயற்சிகள் செய்து, அந்த சொந்த தொழிலை உருவாக்கக்கூடிய, அந்த சொந்த தொழிலை ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக மகாபரணி என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நாள். பெண்களுக்கு திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு ஏற்பாடை, அதாவது அதற்கான வழிபாட்டுக்குரிய ஒரு நாளை உருவாக்கக்கூடியது இந்த மகாபரணி என்று சொல்லக்கூடியது. நகைக்கடைகள், ஆடை ஆபரண நகைக்கடைகள்லாம் தொடங்குவதற்கு மகாபரணி சிறந்து விளங்கக்கூடியது. புதிய பதவியை ஏற்கக்கூடிய ஒரு சிறந்த நாளாக, அரசு பதவி ஏற்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் மகாபரணியில் அந்த அரசினுடைய உயர் பதவி, அரசியல்வாதிகள் ஏதாவது புதிய பதவியில் ஏற்கக்கூடிய நிலையில் இருந்தாலும் அந்த மகாபரணியில் அரசியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு காரியத்தையும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நாள் மகாபரணி. அதான் பரணி செய்ய பிறந்தவர்கள் தரணி கட்டி ஆழ்வார்கள் என்று சொல்லக்கூடிய மகாபரணி அன்று. அன்றைய தேதி 29/9/2024. இப்ப இந்த செப்டம்பர் மாதத்துடைய சிறப்பான விசேஷ நாட்களை பத்தி பார்த்துட்டோம். இப்ப மேச ராசிக்குரிய செப்டம்பர் மாத கிரக அமைப்புகளை பார்ப்போம். முதல்ல மேசத்துக்கு 2ஆம் இடத்தில் குரு, 3ஆம் இடத்தில் செவ்வாய், மேசத்துக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் புதன், மேசத்திற்கு 6ஆம் இடத்தில் சுக்கிரன் கேது, மேசத்திற்கு 11ஆம் இடத்தில் சனி, அதே நேரத்தில் மேசத்தின் 12ஆம் இடத்தில் ராகு. இதுதான் ஆரம்ப கிரக அமைப்புகள். இப்ப பொதுவாக மேச ராசிக்கே ஆரம்பத்திலிருந்து ஒரு சிறப்பான யோகங்கள், சிறந்த யோகங்கள். தனகாரகன் என்று சொல்லக்கூடியவன், தனஸ்தானத்தில் தனகாரகன் என்று சொல்லக்கூடியவன் வலிமைப்பட்டு இருக்கும் போது செய்கிற தொழில் வியாபாரங்கள், முன்னேற்றங்கள், சுபகாரியங்கள், திருமண யோகங்கள், சுபகாரியங்கள், அரசு உத்தியோகங்கள், வேலை வாய்ப்புகள், அரசு உத்தியோகங்கள் பெறக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பில் தனஸ்தானத்தில் குரு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. சரி, வியாபாரம் பார்த்தாலும் உத்தியோகமாக இருந்தாலும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மேலும் மேலும் முன்னேறக்கூடிய ஒரு சிறந்த மேசராசிக்கு மேலும் மேலும் வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு சிறந்த காலம் தான் இந்த காலம். ஏனென்றால் இந்த செப்டம்பர் மாதத்தில் பாதி நாட்கள் சூரியன் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலிமை பெற்றிருக்கும் பொழுது, அந்த சூரியனை லக்னமாக வைத்து பார்க்கும் பொழுது அதற்கு 10ஆம் இடத்தில் குரு இருக்கும் பொழுது சிறந்த வலிமையோடு அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் எதுவாக இருந்தாலும் சரி, செய்கிற தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயமாக சிறந்த முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அந்த செப்டம்பர் மாதம் அமைகிறது. அதுல சந்தேகமே இல்லை. உங்கள் ராசிக்கு அதிபதி 3ஆம் இடத்தில், அதாவது மிதுன ராசியில் இருக்கும் பொழுது, மேலும் அந்த வீட்டுக்குரியவன் புதனாகப்பட்டவன் சூரியனோடு 5ஆம் இடத்தில் புத ஆதித்ய யோகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் எந்த காரியத்தை முயற்சி பண்ணாலும், ஒரு வியாபாரத்துக்கு, ஒரு சொந்த தொழிலுக்கோ, ஒரு வியாபாரத்திற்கோ, அரசு வேலைக்கோ, இல்லை தொழில் அதாவது கொடுக்கல் வாங்கல் என்று சொல்லக்கூடிய வருமானம், கொடுத்த பணம் மீண்டும் வருவதற்கான ஒரு முயற்சிகள், கண்டிப்பா இழந்ததை மீட்கக்கூடிய ஒரு சிறந்த காலம். தேவையில்லாதவர்களிடம் நீண்ட நாளாக மாட்டிக்கொண்டிருக்கின்ற ஒரு பணம், செல்வங்கள் வரக்கூடிய அருமையான காலம். அந்த முயற்சியை செய்வது நிச்சயமாக அந்த பொருளாதார வருமானங்கள், முன்னேற்றங்கள் மீண்டும் உங்களுக்கு வரக்கூடிய காலமாக ஏற்படும். அதுல சந்தேகமே இல்லை. ஏன்னா 6ஆம் அதிபதி 3ஆம் அதிபதியும் சேர்ந்து 5ஆம் இடத்தில் இருக்கும்போது நீங்க அதற்காக போடக்கூடிய திட்டங்கள் வெற்றி அடைக்கும். அதே நேரம் வியாபாரத்துக்குரியவன் ஆகிறார் வித்யாபதி. அப்போ புதிய தொழில்கள், புதிய பதவிகள், புதிய முயற்சிகள், புதிய சொத்துக்கள் என்று எல்லாம் பெறக்கூடிய ஒரு சிறந்த காலமாக அமையும். பூரிய சொத்துக்கள், புதுக்களுடைய பூரிய சொத்துக்கள், இதெல்லாம் அசையா சொத்துக்கள் பெறக்கூடிய காலங்களாக அமையும். அடுத்து என்ன, கொஞ்சம் சுக்கிரன் கேதுவோட சேரும்போது, என்னதான் நம்ம தொழில் வியாபாரம் சிறப்பாக இருந்தாலும் சுக்கிரன் கேதுவோட சேரும் பொழுது இந்த குடும்பத்தில் நமக்கு ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகள் வரக்கூடிய காலம். அதில் கொஞ்சம் நீங்கள் அந்த நேரங்களில்
அம்பாவை வழிபட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிரச்சனை அதிகமாகாது. ஏன்னா தனாதிபதி போய் 6ஆம் இடத்துல போய் குடும்பஸ்தானாதிபதி தனஸ்தானத்துக்குரியவன், அதாவது சுக்கிரன் கேதுவோட சேரும்போது தனத்திற்கும் பொருளாதாரத்திற்கும் ஏதாவது பிரச்சனைகள், அதனால குடும்பத்தில் ஒரு பற்றாக்குறையோ ஒரு பிரச்சனைக்காகவோ ஒரு வாக்குவாதத்திற்காகவோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. மகாலட்சுமியை வழிபடும் பொழுது இல்லை அம்பாலை வழிபடுது, பராசக்தி வழிபடுது, அது கண்டிப்பாக அதிகமாகாமல் நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்புகள் கொடுக்கும். சரி, அடுத்து உங்களுக்கு மேசராசிக்கு வழக்கம் போல சனி பகவான் ஆட்சி பெற்று மூல திரிகோணம் என்ற ஒரு சிறந்த சக்தியோடும் கும்பத்தில் ஆட்சி பெற்ற ஒரு சக்தியோடும் அதே கும்பத்தில் பார்த்தீங்கன்னா வக்ரகதியில் இருக்கும்போது பாதிப்புகள் அதிகம் தரும். 11ஆம் இடத்தில் ஒரு சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கும் பொழுது நிறைய மிகப்பெரிய சாதனைகள், புதிய முயற்சிகள், இதுவரை அந்த கிடைக்காத வெற்றிகள், இதுவரை ஏற்படாத வியாபார விருத்திகள், வியாபார முன்னேற்றங்கள், ஒரு புதிய சாதனைகள், எந்த தொழில் எந்த முயற்சிகள் செய்தாலும் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் இந்த சனி பகவான் இருக்கக்கூடிய நிலை. அதே கும்பத்தில் இருக்கும்போது அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசு உத்தியோகம் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். அரசியல் இருப்பவர்களுக்கு ஒரு சிறந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஏனென்றால் அரசியல் சம்பந்தப்பட்ட கிரகம் அந்த புத்தி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, உயர்வு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் சூரிய புதனோட ஆட்சி பெற்ற புதன், அதாவது புதன் பேச்சாற்றல், அது பேச்சாற்றல் யாரெல்லாம் பேச்சாற்றல் இருக்கா? அரசியல்வாதிகள், வழக்கறிஞர்கள். அப்ப இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். அதே புதன் செய்கிற வியாபார தொழில் புரியவர், அப்ப தொழில் வியாபாரமும் சிறந்து விளங்கும், உத்தியோக உயர்வை கொடுக்கும். அப்ப இந்த வெற்றிகளை எந்த உண்மை அப்படின்றது பார்த்தீங்கன்னா 19/9/2024 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதன் கண்ணியில ஆட்சி வருகின்ற நிலையை வந்துருது. புதன் ஆட்சி, அதாவது சுக்கிரன் கேதுவோட சேர்ந்துக்கிறது கொஞ்ச நாள் தான் பிரச்சனை. என்ன அடுத்து பாருங்க உங்களுக்கு இந்த 19/9 என்னாச்சுன்னா துளாராசிக்கு ஆட்சிக்கு வந்துடுவார் சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய நிலை. இப்போ ஆட்சி பெறுகின்ற நிலை என்ன? நிறைய திருமணம், நமக்கு மேசராசிக்கு திருமண யோகங்கள் நிறைய நடக்கும். வெளிநாட்டுக்கு நிறைய போவாங்க. இல்லாட்டி நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல காரியங்கள் நடந்து, சுப காரியங்கள் நிறைய கணவன் மனைவி சேர்ந்து தொழில் பண்ணக்கூடியது, வெளிநாட்டு யோகம், இந்த வியாபாரம் விருத்தி அடைவது, கணவன் மனைவிக்கெல்லாம் சிறந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த காலமாக தனத்தை ஷேர் மார்க்கெட்டு, விகைர வியாபாரம், எதுவாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய நிலைகள் இந்த மேசராசிக்கு அமையக்கூடிய 19/9/2024 முதல் துளாராசியில் சுக்கிரன் ஆட்சி பெறுகின்ற காலமாகிறது. கேதுவோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி மாறினார், செப்டம்பர் 19. ரொம்ப நாள் இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்றதான் சொல்லிட்டு இருக்கேன். புரிஞ்சுட்டீங்களா? சரி, அதை இப்போ நம்ம செப்டம்பர் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி மிக வலிமையாக இருக்கிறார். செய்கிற வியாபாரம், பூமிகாரகர் என்று சொல்லக்கூடியவனும் உங்கள் ராசிக்கு மேசராசிக்கு அதிபதியும் 3ஆம் இடத்தில் இருப்பது சாதாரண விஷயம் இல்லை. உங்களுடைய அத்தனை முயற்சிகளும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இடத்தில், எதிர்பாராத வருமானங்கள் தரக்கூடிய இடத்தில், பல முன்னேற்றங்களை பெறக்கூடிய இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். அதுல சந்தேகமே இல்லை. இப்ப சனி இருக்கக்கூடிய இடத்தையும் பார்த்தாச்சு, குரு இருக்கக்கூடிய இடத்தையும் பார்த்தாச்சு, சூரியன் இருக்கக்கூடிய இடத்தை பார்த்தாச்சு, புதன் மாறுகின்ற காலத்தையும் புதன் இங்க மாறுறது 19, அதே 19/9 புதன் மாறுறாரு, அதே 19 சுக்கிரனும் ஆட்சி பெறுகின்றார். இப்படிப்பட்ட சிறப்பு அமைப்புகள். 6ஆம் இடம் என்பது அதிகாரத்துவம் வாய்ந்த உத்தியோகம் பெறுவது, செய்கிற தொழில் வியாபாரம் விருத்தி அடைவது, பதவி உயர்வு பெறுவது, இடமாற்றத்துடன் இத்தனை யோகங்களும், அதே எதிரிகளிலிருந்து வரக்கூடிய பணம் வருவது, இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய காலமாக புதன் 6ஆம் இடத்தில் ஆட்சி பெறுகின்ற காலம்.
அது ஆதித்ய யோகத்தில் இருக்கும்போதே புதர் ஆதித்ய யோகத்தில் இருக்கும்போதே அந்த காரியம் நடத்தணும். மேலும் புதன் வலிமை வருகிறார். மேலும் புதன் வலிமை பெறுகின்ற காலமாக இந்த 19/9/2024 முதல் 6/10/2024 வரை ஏற்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? அத இத்தனை சிறப்பு அம்சங்கள் மேசராசிக்கு உறுதியாக உண்டு. அதில் துளி கூட சந்தேகமே இல்லை. அத இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு பலன்கள் எங்களுக்கு சரியா வரல, சரியா கிடைக்கல அப்படின்னு அவங்களுடைய பிறந்த ஜாதகம் சரியில்லை அப்படின்றது அவங்க முடிவு, ஒரு தெளிவான முடிவு எடுத்துக்கணும். இந்த சொல்லக்கூடிய பலன்கள்லாம் எனக்கு சரியா நடக்கலைங்க அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்க பிறந்த ஜாதகத்தை கீழே ஒரு நம்பரை நோட் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். எந்த காரியம் என்ன பொறுத்தவரை விஷயமா ஏறத்தையோ பார்த்து எடுத்து சொன்ன இருக்கக்கூடாது. கல்யாணம் முடியலையா, வேலை கிடைக்கலையா, குழந்தை இல்லையா, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் வேலை இல்லாமல் அலையிறீங்க, எத்தனை வருஷம் கல்யாணம் குழந்தை இல்லை, குடும்பத்தில் ஏன் பிரச்சனையா இருக்கு, இதுக்கெல்லாம் எத்தனையோ ஜோசியரை பார்த்துட்டோம். வீடு கட்டி அந்த குடி போக முடியல, அங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டு போச்சு. இடத்த வாங்கி பூமி கொஞ்சம் தாங்க பண்ணோம், அதுக்குள்ள பெரிய பிரச்சனை. எல்லாம் தயாரா இருந்து அந்த வீடு கட்ட முடியல. இப்படிப்பட்ட பிரச்சனை எதனால ஏற்படுது, என்ன செய்வன கோளாறு, இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி எங்கெங்கயோ பார்த்துட்டு ஒண்ணுமே நடக்கல வேதனைப்படக்கூடியவங்களுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய வார்த்தை, ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி ஜோதிடம் என்பது பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி உருவாக்கப்பட்டதான் ஜோதிட சாஸ்திரம். ஆகவே இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஜோதிடம் ஒருபோதும் தவறுவதில்லை. மனிதன் தவறு செய்கிறார், அது கணித்து சொல்வதை தான் தவறு ஏற்படுகின்றது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். அந்த தவறு வரவே கூடாது என்பதற்காகத்தான் திரும்ப திரும்ப இந்த விளக்கம். ஆக எந்த பிரச்சனையாலும் ஒரு முறை ஜாதகத்தை கேளுங்க, பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.